நெருப்பு மனித நாகரிகத்தையே மாற்றி அமைச்ச ஒரு விஷயம். ஆனா சக்கரத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் ஒரு சாதாரண தீக்குச்சியை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள். அதுவும் இத ஒருத்தர் திட்டமிட்டு கண்டுபிடிக்கல, தற்செயலா நடந்த ஒரு விபத்துல தான் இது உருவாச்சு. இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா பயன்படுத்துற இந்த தீக்குச்சிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய போராட்டமும் ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கா? வாங்க இன்னைக்கு வீடியோல பாப்போம். பழங்காலத்துல நெருப்பு வேணும்னா 2 கற்களை உரசணும் அல்லது மரக்கட்டைகளை வேகமா தேய்க்கணும். இதுக்கு ரொம்ப நேரமும் பொறுமையும் தேவைப்பட்டுச்சு. ஆனா 1800களின் தொடக்கம் வரைக்கும் உலகமே இப்படித்தான் இருந்துச்சு. பல வேதியியலாளர்கள் நெருப்பை எளிதா உருவாக்க பல வழிகளை முயற்சி செஞ்சாங்க. ஆனா எதுவுமே கைகூடல, ஒரு விபத்து நடக்கிற வரைக்கும். 1826ஆம் வருஷம் இங்கிலாந்துல ஜான் வாக்கர் அப்படிங்கிற ஒரு மருந்து கடைக்காரர் இருந்தாரு. அவரு ஒரு நாள் பொட்டாசியம் குளோரைட் மற்றும் ஆன்டிமனி சல்பைட் கலந்த ஒரு வேதிப்பொருள் கலவைய ஒரு மரக்குச்சியால கலந்துகிட்டு இருந்தாரு. கலக்கி முடிச்சதும் அந்த குச்சியோட முனையில கொஞ்சம் மருந்து ஒட்டி காஞ்சு போயிருந்தது. அதை நீக்கிறதுக்காக அவர் அந்த குச்சிய தரையில வச்சு வேகமா தேய்ச்சாரு. அப்போ என்னாச்சு தெரியுமா? திடுதிப்புன்னு அந்த குச்சி தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. உலகத்தோட முதல் தீக்குச்சி ஒரு விபத்துல இப்படிதான் பிறந்துச்சு. ஆரம்பத்துல ஜான் வாக்கர் இத விற்பனை செஞ்சப்போ அதுக்கு ஃப்ரிக்ஷன் லைட்ஸ்னு பேர் வச்சாரு. ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த தீக்குச்சிகள் எரியும் போது பயங்கரமான சத்தத்தோடும் மோசமான வாசனையோடும் எரியும். சில நேரங்கள்ல அது வெடிக்கவும் செஞ்சது. இதுக்கப்புறம் வந்த லூசிஃபர்ஸ் அப்படிங்கிற தீக்குச்சிகள்ல வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தினாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இது தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களுக்கு ஃபாசி ஜா அப்படிங்கிற எலும்பு நோயை உருவாக்குச்சு. தீக்குச்சியே ஒரு மரண ஆயுதமா பார்க்கப்பட்டுச்சு. 1844ல ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கஸ்டாஃப் எரிக் பாஷ் அப்படிங்கிறவர் தான் சேஃப்டி மேட்சஸ், அதாவது நாம இன்னைக்கு பயன்படுத்துற பாதுகாப்பு தீக்குச்சிகளை கண்டுபிடிச்சாரு. மருந்த குச்சியில வைக்காம தீப்பெட்டியோட பக்கவாட்டுல வச்சாரு. இதனால தேவையில்லாம தீப்பிடிக்கிற அபாயம் குறைஞ்சது. இந்தியாவை பொறுத்தவரை 1900களின் தொடக்கத்துல கல்கத்தாவில ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம ஊர் சிவகாசி தீப்பெட்டி தயாரிப்புல உலகத்துக்கே முன்னோடியா மாறினது ஒரு தனி வரலாறு. ஒரு சின்ன குச்சி தானேன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியலும் வரலாறும் இருக்கு. அடுத்த முறை நீங்க தீக்குச்சிய உரசும் போது ஜான் வாக்கரோட அந்த விபத்து உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த பொருளோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எந்த பொருளோட பின்னணியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வரலாற்றை தேடி மீண்டும் வருவேன். இது பொருளின் வரலாறு. நன்றி, வணக்கம்.